அவன் கழுத்துக்கிட்ட பாருங்க, எல்லாரும் பாருங்க, உலகத்துல மரணத்தை உருக்கி ஒரு குப்பியில அடைச்சு கழுத்து தொங்கப்பட்ட வீரன் என் தலைவன் தான். அவனோட படை தான். எல்லாரும் ஒரு குப்பி போடுவாங்க, அவன் 2 போட்டுக்காம 2 கை இருக்குதுல. அந்த வீரனுடைய மகன். நான் என்ன சொல்றேன், நடிகனை நேசிக்கிறவன் யாரு இல்ல, அங்கிட்டு போ. நாட்டை நேசிக்கிறான்ல அவன் யாரு, இங்கிட்டு வா. புரியுதா? நடிகனை நேசிக்கிறத நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு கூடாது. நாட்டை நேசிக்கிறவனை பத்தான் கவலை பண்ணும். 150 கோடி மக்கள், 15 லட்சம் பேர் தான் ராணுவ வீரன். இந்த 15 லட்சம் பேர் தான் 150 கோடி மக்களை பாதுகாக்கிறான். இப்ப கூட்டத்தை பாத்துறாத, முன்வைக்கிற கொள்கையை பார்த்துட்டு. புரியுதா உனக்கு? அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத. ஆபத்து தான், அசிங்கம் தான். ஒரு தேசிய இனம், அறிவார்ந்த ஒரு சமூகம். பாரதி, பாவு சிதம்பரனாருங்கிறேன் பாட்டேன், பாரதியார் பாட்டேன், தேவனை பாவானர் தாத்தேன், இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்துல ஒரு திரைக்கவர்ச்சியில ஓடுறது ஒரு அசிங்கம் தான், ஒரு அவமானம் தான். ஆனா அதை என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்ப விசாரணை நடக்கல. விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு, தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசும்போது, இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? நான் சொல்றது கேளுங்க. இப்ப அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில அவங்களை சந்திச்சிருவேன். அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துறேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க, என் பையன் செத்தான். இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும்? சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்ல? புஷியானந்த் தான் வேன்ல ஏறி சொல்றாரு இந்த பேருந்துல. அவர் அந்த இடத்துல இருக்காரு. அவர் இவரு யாரு? ஆதவர்ஜுனா இருக்காரு. அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே. குற்றம் யாரால நிகழுது? நான் கேட்கறது, இப்ப நான் சிபிஐ ஆபீசர், நான் கேட்கிற குற்றம் யாரால நிகழுது? யாரால நிகழுது? யாரு? இது தப்பு. யாரால நிகழுது? யார் வருகையால நிகழுது? அது பேசக்கூடாது. வந்தது பாதுகாப்பு இல்லைன்னா வண்டியில ஏறினவன என்ன சொல்றீங்க? என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு? குற்றம் ஒரு குற்றம் தம்பி, ஒரு குற்றம் நிகழுது. அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார்? நான் வரலைன்னா கூட்டம் இல்ல, என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்குன்னு பாத்துக்க. சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும்? எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் எல்லாம் இவரை வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்க போய் விசாரிக்குது? யாரு? அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் புஷியானந்த் 2 பேருக்கு தான் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனா வருகை யாரோட வருகையால அங்க கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி. அவர் ஏன் அந்த எஃப்ஐஆர்ல இல்ல? அது அப்புறம், அது நீங்க சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிச்சு சொல்லணும். சிபிஐ விசாரிச்சு சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிக்குது இல்ல, விசாரிச்சு சொல்லணும். இப்போ புஷியானந்த் முன்பிணை கேட்கிறாரு. எஃப்ஐஆர் போட்டவன முன்பிணை கேட்கிறாரு, ஆன்டிசிபேட்டிவ் பெயில் கேட்கிறாரு. சிபிஐ வழக்கு மாறினவன அந்த முன்பிணை வேணாம்னு வெளியில வந்துடுறாரு. அப்ப சிபிஐ விசாரிச்சுதான் பாதுகாக்கலாம். நான் கேட்கறது நீங்க முன்பிணை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா? அப்புறம் நீங்க கடைசியா பாப்பீங்க.
சிபிஐக்கு நீங்க இந்த வழக்கை கொண்டு போறத விஜயையும் ஆதவர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபேர் பண்ணுவோம். நீங்க வேணா எழுதி வைங்க. வரல அப்படின்னா என்ன இல்ல ட்ரம்போட போலீஸ் மேல தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை. அது விசாரிச்சு முடிவெடுக்கணும். காவல்துறை குற்றம் பண்ணிருக்கா? உங்களுடைய பயணம் சேலத்துல இருந்தது. அந்த திடீர்னு எதுக்கு கரூருக்கு மாத்தினீங்க? அது மாதிரிதான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான். அது மாதிரிதான். பிடியில இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல. என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி வச்சுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம். அந்த கூட்டத்துல அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேட்கறது அந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? சம்பந்தம் இருக்கா இல்லையா? அது அவர்கிட்ட போய் கேளுங்க. ஐயா ஸ்டாலின் கேளுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, தமிழக அரசு போடல, மத்திய புலனாய்வுத்துறை ஏன் போடல? அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல. அது வெளிப்படையா தெரியுது. தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற? முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது திருப்பங்கள் வரப்போகுது? அப்ப 200 இடத்துல நாங்க தோற்று போவோம்னு சொல்லுமா அந்த கட்சி? ஜெயிப்போம் தான் சொல்லும். இன்னும் 6 மாசம் தானே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் முன்கூட்டியே கிழிச்சு வச்சுக்கார மாதிரி பேசிட்டு இருக்கு? அது சும்மா தம்பி. அதுக்கு சாதகமா வரும் பாதகம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. மக்கள் மனநிலையில மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வீழ்த்துவாங்க. என் மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாயிருச்சுன்னா மாறுதல். அதுல போய் பேசிட்டு கூடாது. இலங்கையில தொடர்ச்சியா 3 விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தவன் தான் அந்த ஜனதா விக்தி புரமனா. இப்ப இருக்கல அனுரா இருக்காருல்ல, அவரு 3 விழுக்காடு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சிருந்துச்சு. திடீர்னு 52 விழுக்காடு வாங்கி எப்படி அதிபராச்சு? மாறுதலை விரும்பிட்டான், கொண்டு வந்துட்டான். அதனால அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா இருக்குங்கிற முடிவை நீங்க எடுக்கூடாது.